ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மைதா மாவு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கோங்க. சோடாப்பு ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு பிணைஞ்சாச்சு. நல்லா தான் இப்படி பாருங்கள், அழுத்தி பாருங்கள். இப்படி அழுத்தினா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். மாவு ஒரு 1 ஹவர் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கீழே மைதா மாவு கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிக்கலாம் உருட்டுறதுக்காக. இது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். நல்லா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம பிடிச்ச ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பிஸ்கெட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.